சென்ற 10 வருடங்கள் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை அதிமுக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட வாடகைக்கு விட்டுருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அதிமுக வித்துருவாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை மறந்து அது ஒரு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாகவே மாறி இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய அடிமைகளாக இன்னைக்கு அதிமுக மாறி இருக்கிறாங்க. திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு, அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோட வலிமையாக இருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்றைக்கு சொன்னார்கள், நாமக்கல் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்தில் வந்துவிட்டது, அங்கே கொடி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது என்று சொன்னார்கள். இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல, வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்வதற்கு கனவு கண்டார்கள். எல்லோருடைய முதுகிலே ஏறி சவாரி செய்யலாம் என்று சில பேர் கனவு கண்டார்கள். ஏங்க யாருங்க என்னங்க விழுதுன்னு நீங்க தான் சொல்றேன். எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? என்ன 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. இதே எடப்பாடியாரை பார்த்து ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல. ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பேன்டா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அந்த டீமுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி டீம்னு உருவாகலாம். ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். வணக்கம், இது கேள்வி களம். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பீகாரில் வெற்றி பெற்றதைப் போலவே மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவோம், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருக்கிறார். அமித்ஷாவின் பேச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மேற்கு வங்கத்திலும் கடந்த காலத்தில் பொய்த்து போயிருக்கிறது. அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியர் என்று பாஜகவினரால் அவர் வர்ணிக்கப்பட்டாலும் கூட அவருடைய கணக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலின் போதும் முற்றாக தவறாக போனதை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. இப்போது எந்த நம்பிக்கையில் திரு அமித்ஷா அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்பது ஒரு கேள்வி. எத்தனை அணிகள் வந்தாலும் திமுக தான் சாம்பியன் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதே போல எந்த நம்பிக்கையில் அந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் என்பது இன்னொரு கோணம். செங்கோட்டையன் அவர்கள், தாவேகாவில் இணைந்த மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறைமுகமாக சாடியிருக்கிறார். இன்னொருவர் முதுகில் சவாரி செய்வதற்கு காத்திருந்தார்கள். தாவேகா கொடியை பார்த்ததும் பிள்ளையார் சொல்லி கூட்டணிக்காக போடப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொன்னார். இதோ அது பிள்ளையார் சொல்லி அல்ல, வேறொரு சுழி என்று சொல்லியிருக்கிறார். பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், இவர்களோடு திரு பெருமாள் மணி அவர்களும் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். சிவப்பிரியனுடைய முதற் பார்வையை கேட்கணும். சிவப்பிரியன், அமித்ஷா எந்த தைரியத்தில் சொல்றார்? என்டிஏல இருந்த திரு தினகரன் இன்று சொல்கிறார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவானா அது அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிடும் சொல்றாரு. ஆனால் அமித்ஷா என்டிஏ வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கணக்கு வச்சிருக்கிறார்? எந்த வியூகம் அவங்க கையில் இருக்கு? அமித்ஷாவினுடைய பேச்சு ஒரு கான்ஃபிடென்ஸ், அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்துறதாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் சென்னையில் அமித்ஷா அவர்கள் அதிமுகவும் பாஜகவும்
கூட்டணி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். இது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் ஹிந்தியில் சொன்னார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேரப்போகிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னும் எந்த கட்சியும் ஃபார்மலாக என்டிஏல போய் ஜாயின் பண்ணல. மாறா ஏற்கனவே என்டிஏவில் இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏவிலிருந்து விலகி இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இங்கே எல்லாரும் பேசுகிறது என்னன்னா, அந்த என்டிஏ பழைய என்டிஏ, அதாவது பிஎம்கே, தேமுதிக, திரு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் சேர்த்தா கூட திமுகவை வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கிற வகையில் இவங்களெல்லாம் சேர்த்தா கூட என்டிஏவால் அந்த வெற்றியை பெற முடியாது, திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம என்டிஏவே 2 என்டிஏ இருந்திருக்கு. 2021 ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்த என்டிஏ, 2024 ஏடிஎம்கே இல்லாத வேறொரு என்டிஏ, ஏடிஎம்கேவும் தேமுதிகவும் இல்லாத என்டிஏ, 2 என்டிஏ இருந்திருக்கு. நீங்க எல்லா என்டிஏவும் ஒன்னா சேர்ந்தா கூட தாவேகா 3ஆவதாக போட்டியிட்டா வெற்றி பெற முடியாதுன்றீங்க. அப்ப அமித்ஷா அவருடைய பேச்சு ஒரு கான்ஃபிடென்ட் பில்டிங் மெஷர், ஒரு நம்பிக்கை ஊட்டும் உற்சாக சொற்களா, இல்ல ஒரு எம்டி ரெட்டாரிக்னு அதை கடந்து போகணுன்றீங்களா? இல்லை, இது வந்து ஒரு எலெக்ஷன் ரெட்டாரிக்காக நீங்கள் அதை இப்போதைக்கு எடுத்துக்கிறது தான் அது வந்து சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபேக்டாக பார்த்தீங்கன்னா 2021 அதிமுக கூட்டணி அவங்களோட அமமுகவையும் தேமுதிகவும் சேர்த்தால் கூட உங்களுக்கு வந்து டிஎம்கே கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வலிமை இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இல்லை. ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு, இந்த அலையன்ஸ் 2017 கிட்டத்தட்ட அப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இவங்க கண்டெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2019. அன்னைக்கிலிருந்து 3 தேர்தலில் இந்த கூட்டணியை வந்து வீழ்த்தவே முடியல. பெரும் வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5% 5.5% வந்து அந்த 2 கூட்டணிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. இந்த 5% அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்று ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடிய சிச்சுவேஷனில் அது டிஎம்கேக்கு பாசிட்டிவாக முடியுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. டிஎம்கேக்கும் விஜயோட வருகையினால் பாதிப்பு இருக்கும், எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. மைனாரிட்டிஸாக இருக்கலாம், இல்லை யூத், டிஎம்கேக்கு ஏற்கனவே 21 24 போட்ட யூத் ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய்க்கு வாக்களிக்கலாம், அதெல்லாம் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த மல்டிவே ஸ்பிளிட் ஆஃப் ஓட்ஸ், ஏடிஎம்கே ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம். ஸோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 3 பக்கமாக சிதறும் பொழுது அது திமுகங்கிறத விட ஒரு ரூலிங் அலையன்ஸ்க்கு, எப்படி வந்து 2016 நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு 2வது முறையாக வருவதற்கு மக்கள் நல கூட்டணி பிரித்த வாக்குகள் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது தான் கருத்து. ஸோ அப்போ அவர் அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் ஒரு ரெட்டாரிக் மூலமாக இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறாரு, எல்லாம் வாங்க, நீங்கள்லாம் வந்தால் தான் டிஎம்கேக்கு எதிரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மிடபிள் ஃபைட்டை வந்து நம்ம அட்லீஸ்ட் காமிக்க முடியும். ஏன்னா விஜய் வந்து இப்போ என்ன சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டிங்கிறாரு. அது என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் திமுக அல்லாத எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு வியூகம் அமைக்கிறதுக்காக அதற்கான தேவையை இப்பதான் உணர தொடங்கி இருக்கிறாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடா இதை பார்க்கலான்றீங்க. நான் திரு துக்ளக் ரமேஷுடைய கோணத்தை கேட்கிறேன். செங்கோட்டையன் பேச்சு ஒரு முக்கியமான ஒன்று. 2 நகர்வுல, ஒன்று ஓபிஎஸ் டெல்லி போயிட்டு வந்தாரு, இன்னொன்று செங்கோட்டையன் வந்து ஒரு டைரக்ட் அட்டாக் ஆன் எடப்பாடி மாதிரி இருக்கு. இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போனது அந்த கட்சிக்கு ஒரு அசட், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. வெறும் சுற்றுப்பயணங்கள் சொதப்பல் இல்லாமல் நடைபெறுவதற்கு மட்டும் இல்லாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். எனக்கு தெரிந்து நேரடி அனுபவம் 2011, அதுக்கு முன்னாடியும் எனக்கு தெரியும். ஆனால் 2011 நானும் அதில் பங்கு பெற்றவன் என்ற முறையில் தேமுதிக அதிமுக கூட்டணி உருவான போது திரு சோ அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தொடர்பில் இருந்தபோது அந்த சமயத்தில் திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் 2 பேர் தான் அம்மா அவர்களுடைய மெசேஜை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும். ஸோ அதில் வந்து எம்டிஎம்கே கூட இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தாங்க, அது நிறைய வரலை. ஆகவே எல்லா வகையிலும் அவர் பயன்படுவார், அது வேறு விஷயம். நம்ம சிவப்பிரியன் அவர்கள் சொன்னது ஒரு வகையில் சரிதான். அதாவது
பழைய என்டிஏ வந்தால் என்ன அப்படின்றது சொன்னார். பழைய என்டிஏன்னா இப்போ யுனைடெட் பிஎம்கேவா இல்லை, இப்போ பிஎம்கே ஹவுஸ் இஸ் டிவைடட், அதுவும் சேரணும். அப்புறம் அவர் அமமுக வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் இல்லை, அதை கணக்கில் வச்சு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எலெக்ஷனில் 22 சட்டமன்ற தொகுதிகள், அந்த தொகுதிகளுடைய பட்டியல் எங்கிட்ட இருக்குது. 22 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவினுடைய வாய்ப்பை அமமுக கெடுத்தது. ஆகவே அதே நேரத்தில் ஐ டோன்ட் சி டிஎம்கே இஸ் அன்ஷேக்கபிள். டிஎம்கே வந்து அதன் கூட்டணி வலிமையில் இருக்கே தவிர நிறைய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது. ஆனால் எதனால் முதலமைச்சரால் சொல்ல முடியுதுன்னா எதிரில் இருக்கக்கூடிய பலமுனை போட்டி. அதுதான் சிவப்பிரியன் சொன்னார். நீங்கள் எப்படி எதிரில் ஒன்று சேர முடியுமான்ற கேள்வி எழுப்புறீங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கான்றது நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு, அவர் ஒன்றுமே ஆத்தரைஸ்டு பர்சனே கிடையாதுன்னு டோட்டலாக ரூல் அவுட் பண்ண நான் தயாராக இல்லை. அவர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர். அது தவிர தமிழக காங்கிரஸுக்குள் வலிமையான குரல்கள் இருக்கின்றன, வலிமையான ஒரு கருத்து இருக்கிறது. நாம் டிவிகேன்ற ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த பாசிபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை பண்ணுவது என்று ஹைகமாண்ட் சிந்திக்க தொடங்கிவிட்டால் வெறும் பேரத்தை பேர வலிமையை கூட்டுவதற்காக அல்லாமல் தாவேக்கான்ற ஆப்ஷனை சீரியஸாக கன்சிடர் பண்ணாங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ்ன்றது வீழ்த்தப்படக்கூடிய அணிதான். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தனி நபர், அவர் வந்து அதிகாரபூர்வமாக பேசுறாரான்னு தெரியல. அதிகாரபூர்வமற்ற சந்திப்புன்னு ஏதாவது காங்கிரஸ் கொடுக்கலாம் இல்லை அறிக்கை இல்லை. அதாவது காங்கிரஸ் கட்சி அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. ஆமாம், அந்த குழு போய் முதலமைச்சரை பார்க்குறாங்க. அடுத்த நாள் இவர் போய் பார்க்குறாரு. சரி, ரெண்டும் ஈக்குவல் வெயிட்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஈக்குவல் வெயிட்டேஜ்னு சொல்லலை, அதுதான் நான் என்னுடைய சந்தேகத்தை சொல்கிறேன். காங்கிரஸ் பேர வலிமையை கூட்டுவதற்காக பண்ணுதா இல்லை இது இவரோட ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு பண்ணுதான். அந்த சேனல் தான் ஹாட் லைன் இருக்கு. ராகுல் காந்தியோட பேசுற இடத்துல விஜயோட பேசுற இடத்துல ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இருக்கு. நான் இன்னொன்னு கேட்கணும் உங்களை ஸ்பெசிஃபிக்கா. அமித்ஷா வந்து இந்த வாரமே சென்னை வர போறாரு, தமிழ்நாட்டில் ஒரு வாரம் தங்கியிருக்க போறாரு, வியூகத்தெல்லாம் வகுக்க போறாரு அப்படின்னு போன வாரமாக 10 நாளாக அந்த செய்தி இருந்தது. இந்த என்டிஏ பிளேயர்ஸ் குறிப்பாக டிடிவி கொடுக்கல, பிஎம்கே இஷ்யூ சார்ட் அவுட் ஆகலை, தேமுதிக ஃபுல்லாக கமிட் ஆகலை, இன்னொரு புறத்தில் செங்கோட்டையன் போயிட்டாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவருடைய வருகை எதுவுமே கான்கிரீட் ஆகலைன்றதுனால அவர் தள்ளி போதா? இல்லை, அவர் வந்து பீகார் தேர்தல் முடிந்தவரன். நான் ஏற்கனவே சொன்னது தான், தமிழக அரசியலின் பக்கம் மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய பார்வை திரும்பும்னு சொன்னேன். அவர்களால் தான் ஏடிஎம்கே இஸ் ஆல்சோ டோட்டலி டிபெண்டிங் பிஜேபி ஆன் ஸ்ட்ரென்தனிங் இட்ஸ் அலையன்ஸ். அதாவது பாமகவை ஒன்றுபடுத்துகிற பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். பைஜெயந்த் பாண்டா ஒரு பக்கம், ஆனால் அது ரசாபாசமா போயிட்டு இருக்கு. கூட்டணியை பலப்படுத்துற முயற்சியை ஏடிஎம்கேவால பண்ண முடியாது. கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தனித்து முடியாது. பாரதிய ஜனதாவின் உதவி தேவை. ஏன்னா இப்ப நீங்க 2 பேரும் ராஜ்யசபா கேட்கறாங்க, தேமுதிகவும் கேட்கறாங்க, பாமகவும் கேட்கறாங்க. ஸோ இதை எப்படி அகாமடேட் பண்றது? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். 2 சீட் இருக்கு, ஏடிஎம்கேக்கு 2 சீட் இருக்கு சார். 2 கொடுக்கணுமா? வேற என்ன? 2வது சார், அங்க டாக்டர் ராமதாஸுக்கு லீடர்ஷிப் அந்த இஷ்யூ இருக்கு. என்னுடைய தலைமை ஏற்றுக்கிட்டா நாளைக்கே சமாதானம். அதுதான் அவங்க 2 தரப்புலையுமே சொல்றாங்க. அதாவது பாமக டாக்டர் ராமதாஸ் சீனியர் டாக்டர் வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் உடனடி சமரசம் என்பதை அவர் ஏற்கனவே சில தூதுவர்களிடம் சொல்லியிருக்காரு. இதுல எந்த நெருடலும் கிடையாது. அதை பாமக பண்ண போகுதா, சக்சஸ்ஃபுல்லா பிஜேபி பண்ண போகுதா, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தேமுதிக, புதிய தமிழகம் எல்லாரையும் ரோப்பின் பண்ணணும், இன்க்ளூடிங் ஏஎம்எம்கே. இது நடக்கிறதுன்றது ஒரு பிரம்ம பிரயத்தனம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக இது நடந்துடும் நான் நினைக்கல. அதே நேரத்தில் நண்பர் சிவப்பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி டோட்டலி டிஎம்கே இஸ் ஆன் ஸ்ட்ராங் விக்கெட் அப்படின்றதும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் அகாமடேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறார். சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட ஒரு சீட் கொடுக்க தயாராகிட்டார். எனக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது சின்ன முஸ்லீம் லீக்ல வெவ்வேறு ஃபேக்ஷன் இருக்கு, அவங்களையும் இழுக்கிறது உள்ள. தமிமுன் அன்சாரியோ அவரை இழுக்கிறது, கருணாசை இழுக்கிறது. இப்போ இந்த ராஜு கவுண்டர் சமூக நீதியெல்லாம் ஒரு பக்கம் பேசுவாங்க, 10 தடவை கவுண்டர்னு அந்த மீட்டிங்கில் போய் உதயநிதி பேசுவார். அவரை கூப்பிடணும். ஏன்னா அவர் வந்து ஒரு வேட்டுவ கவுண்டர்ன்ற கம்யூனிட்டியினுடைய பிரதிநிதி, அவர் கொங்கு கவுண்டர் இல்லை. ஸோ இந்த மாதிரி தனியரசுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம். இப்படியே ஒரு அகாமடேட்டிவாக பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, அது வந்து ஏன் பண்ணுறாரு? எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் ஸ்ட்ரென்தனாக இருந்ததுன்னா பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் பண்ணுறாருன்னா இதில் ஒரு 2-3 பேர் டிவிக்கு பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றது தான். அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, என்டிஏவை ஒன்று சேர்த்து பலமாக்கக்கூடிய முயற்சியை பிஜேபி
தாமதப்படுத்துதா இல்லை அவங்களால இன்னமும் அவங்க கையால் முடியக்கூடிய காரியமா? ஒன்றுபட்ட என்டிஏவே டிவிகே இல்லைன்னா டிஎம்கேவை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு பார்வையை சிவப்பிரியன் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? டிடிவி பேச்சையும் செங்கோட்டையன் பேச்சையும் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது மக்களவைத் தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸாலையும் பாஜகவாலையும் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை, நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜகவிற்கும் சீட் கன்வெர்ட் ஆகாத நிலைமையில் 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. இதே பாஜக மைனஸ்ன்னாரு இவர் ஜெயக்குமார், சிவி சண்முகம், செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தார். அப்படி சொன்னவங்க பாஜக கூட அவங்க கூட்டணிக்கு வர்றாங்கன்னா எடப்பாடியோட முதல் நோக்கமே 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணாமலை பாஜக அன்றைய தலைவருக்கு ஒரு அணி அமைச்சு பல இடங்களில் எடப்பாடியை 3வது தள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்குது என்ற அடிப்படையில் 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் அவர் பாஜக அணிக்கு வந்தார். இந்த கட்டத்துக்குள்ள இவங்க கூட வந்த இன்னொரு கட்சி ஜி.கே. வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் தான். அதிமுக அணியில் இருந்த தேமுதிகவை பொறுத்தவரையில் ராஜ்யசபா சீட்டு மட்டுமல்ல, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி மிகவும் கேள்விக்குறி என்பதை 2 முறை உணர்ந்தது மட்டுமல்லாது, அவர்கள் பாஜகவும் இந்த அணியில் இருக்கும் பட்சத்தில் தங்களுக்குள்ள இடம் என்ன, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாதிப்பு என்ன என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணியிருக்கிறார்கள் என்றுதான் அது தெரிகிறது. அடுத்து இந்த அணியில் என்டிஏக்குள்ளே இருந்த பாமக பிளவுபட்டு நிற்கிறது. அதனுடைய 2 தலைவர்களில் அன்புமணி என்டிஏக்கு ஆதரவான நிலைப்பாடும், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்டிஏக்கு எதிரான ஓம்காளி ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தி கொண்டு வந்தார்கள் என்று நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கேள்விக்குறி என்பதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் சேர்வதற்காக தயக்கம் காட்டுகிறது. இதையும் தாண்டி இன்னொரு வகையில் பார்த்தால் தாவேகா இப்பொழுது எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவர்களின் புகழை பாடி ஜனநாயகன் படத்திற்கும் எம்ஜிஆரை முன்னிறுத்தி, அரசியலுக்கும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி, செங்கோட்டையனை ஒரு முக்கிய தலைவராக கொங்கு மண்டலத்திற்கு எடப்பாடியின் எதிரியான செங்கோட்டையனை முன்னிறுத்தி அவர்கள் களமாடும் போது கூட்டணி கட்சிகளுக்கு இன்னொரு மிக சிரமமான, ஏற்கனவே 2006 கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் என்று எம்ஜிஆர் புகழை ஜெயலலிதா மறைக்க பார்க்கிறார் என்று அப்பொழுது துக்ளக்கில் கூட கார்ட்டூன் போட்டுருவாங்க. ஜெயலலிதா பதறிட்டு இருப்பாங்க, ஐயோ எம்ஜிஆர் விஜயகாந்த் வாராருன்னுட்டு கிண்டல் நக்கல் நையாணி பண்ணி துக்ளக்கிலோட ஒரு கார்ட்டூன் வந்திருந்து, அந்த வகையில் அன்றைக்கு 2006ஆம் ஆண்டு அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதியில் 8 விழுக்காடு சராசரி எடுத்த தேமுதிக ஸ்ரீபெரும்புதூர், உளுந்தூர்பேட்டை, ஜங்கம் போன்ற தொகுதிகளில் 20 விழுக்காடுக்கு மேல் வாக்கு பெற்றார்கள். இதே மாதிரி மதிமுக போட்டியிட்ட பல தொகுதிகளிலும் எம்ஜிஆர் ரசிகர்களின் ஆதரவில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்கு பெற்றதனால் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் பெரிய பின்னடைவை சந்தித்தன. அதுபோல் இப்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி செங்கோட்டையன் போன்றவர்கள் பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தன் பலத்தை நிரூபிப்பதற்காக எம்ஜிஆர் புகழையும் ஜெயலலிதா புகழையும் செங்கோட்டையன் மற்றும் அதிமுக அதிருப்தியாளர்கள் நாஞ்சில் சம்பத் போன்றவர்களை பயன்படுத்தும் போது ரெட்டேலை ஓரளவு அதை சமாளித்தாலும் கூட ரெட்டேலையில் இல்லாத மற்ற கூட்டணி கட்சி தொகுதிகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வாக்கு விஜய்க்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் என்பதையும் என்டிஏயில் சேர விரும்பக்கூடிய கூட்டணி கட்சிகள் சற்று கவலையோடு பார்க்கின்றன. இதற்கிடையில் பாஜக தரப்பும் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை, ஆனால் ஓபிஎஸ்ஐ அழைத்து பார்த்திருக்கிறார்கள். இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்புடையதாக கண்டிப்பாக இருக்காது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக அவர்கள் அண்ணாமலையை மாற்றினார்கள். என்னை பொறுத்தவர்களை அண்ணாமலை என்பவர் 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கும் ஒரு ஹீரோ. எப்படி 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஓட்டுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முத்தமிழர் ஒரு வைப்ரண்ட் லீடரா இருந்தாரு, ஒரு 18% ஓட்டை சேர்க்கிற கூட்டணியை உருவாக்குற இடத்துல இருந்தாருன்னு சொல்ல வர்றீங்க. இப்போ அண்ணாமலையை மாத்திட்டாங்க, மீண்டும் அவரை ஸ்டேட் பிரசிடென்ட்டா கொண்டு வந்து தேர்தலை சந்திக்கிற இடத்துக்கு அமித்ஷா போவாரான்னு தெரியல. ஆனால் மொத்தமாக என்டிஏன்னு ஒன்றை உருவாக்குவதற்கு, வலிமை பெறுவதற்கு ஏடிஎம்கே முழுக்க பிஜேபியை நம்பி இருக்கிறது அப்படின்ற கூற்றை எப்படி பார்க்கிறது? இன்னொன்று, என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் இவங்க இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதா பார்க்குறீங்களா?
என்டிஏ பிளேயர்ஸுக்கு ஆப்ஷன் அதிகம் இருக்குது. என்டிஏல இருந்த டிடிவிக்கு வந்து டிஎம்கே ஆப்ஷனும் இருக்குது, தாவேக்கா ஆப்ஷனும் இருக்குது. அவர் டிஎம்கே பிரியாரிட்டியா வச்சு தாவேக்கா ஆப்ஷனை பேசுறத தெளிவா தெரியுது. திமுகவுக்கு எதிர்ப்பு என்பது ஒரு கற்பிதம் தான். மக்களவைத் தேர்தலில் சொன்னார்கள் 30க்கு 39 திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே அரசியல் விமர்சகர்கள், அரசியல் தலைவர்கள் இதனை தங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 24 இப்படித்தானே சொல்லியிருக்கிற என்ற கருத்தை இவர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்றைக்கும் திமுக வெற்றி பெறும் என்ற அடிப்படையிலும் 2வது இடத்திற்கு தான் தாவேக்காவிற்கும் என்டிஏ எடப்பாடி தலைமையிலான என்டிஏக்கும் போட்டி என்ற கருத்தை அவர் சொல்லும்போது, அவர் தாவேக்காவை ஒரு ஆப்ஷனாக வைத்துக்கொண்டு திமுகவை பிரியாரிட்டியாக வைத்து தான் நகர்வதாக கருதுகிறேன். காரணம், ஸ்டாலினோட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்பது 3 தேர்தல்களில் ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்று நிரூபணமாயிருக்கிறது. இது கலைஞரை விட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டில் முக ஸ்டாலின் பெரிய அளவு உயர்ந்து விட்டார் என்பதை கடந்த காலத்தின் கைதிகளாக பலர் பார்க்க தவறினாலும் டிடிவி தினகரன் போன்ற தேர்ந்த அரசியல்வாதிகள் இதனை பார்த்துதான் தங்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதே ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அரசுக்கு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு எதிர்பரப்புரை முன்வைக்கப்படுது. ஆனா அந்த தேர்தல் முடிவு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுது, அது அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு காட்டுது அப்படின்னு சொல்றீங்க. இந்த தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ வெளிப்படுறதை விடவும் ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வருகிற போது ஆளுகிற அரசு தொடர வேண்டுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது ஆன்டி இன்கம்பன்சியோ ப்ரோ இன்கம்பன்சியோ ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். அப்படியான ஒரு சூழல்ல உங்க கணிப்பு என்ன, உங்க புரிதல் என்ன? இன்னொன்று, விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த புகழை இன்வோக் பண்றாரு அவருடைய பேஸை அதிகப்படுத்துவதற்கு, அது ஏடிஎம்கேக்கு சில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, திரு செங்கோட்டையன் என்று பேசியிருக்கக்கூடிய பேச்சு அது இன்டைரக்டா அட்டாக் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு சொன்னீங்க, இல்லை வேற ஒரு சுழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. முதுகுல சவாரி, இன்னொருத்தங்க முதுகுல சவாரி செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொல்றாரு. அப்ப தாவேகா சார்பில் ஏடிஎம்கே என்டிஏ ஆப்ஷன் இல்லைன்னு செங்கோட்டையன் இன்டைரக்டா சொல்றாரா? நிச்சயமாக இல்லை. அந்த ஆப்ஷன் அப்படி இருந்தாலும் திருநாவுக்கரசு, காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு சொல்ற மாதிரி பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி எந்த உதாரணம் இல்லை. இவர் திருநாவுக்கரசு அவர்களே வந்து ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணல, வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, சிவாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணலங்கிறத தெளிவாக சொல்றாரு. பாஜகவோட அப்சர்வரான சுதாகர் ரெட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது, பவன் கல்யாண் நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அதே வேளையில் அல்லு அர்ஜுன் பவன் கல்யாணோட மிகப்பெரிய ஸ்டாரு, தென்னிந்தியாவிலே பெரிய ஸ்டாரு, அவர் ஓட்டை நிரூபிக்கல, அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைங்கிற கருத்தை சொன்னார். தாவேக்காவை பொறுத்தவரையில் அதை அவங்க தெளிவாக உணர்றாங்க. அவர் இமேஜுக்காக பூஸ்ட் பண்ணி பிராண்டிங் பண்ணினாலும் நாம் விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி வாக்கை நிரூபிக்கணுங்கிறத உணர்றாங்க. நிரூபிக்கிறதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் தான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணுங்கிற ஆயுதத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அதில் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிரியான செங்கோட்டையனை பெரிய அளவுக்கு விஜய் பயன்படுத்துறாரு. செங்கோட்டையனுக்காக இதுவரை ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தாதவர் ஜெயலலிதா படத்தையும் பயன்படுத்தி அந்த அரசியல் அவர் முன்னெடுக்கிறார். இதில் விஜய் எவ்வளவு ஓட்டு எடுத்தாலும் விஜயால் பாதிக்கப்பட போறது வந்து அதிக அளவில் எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா செங்கோட்டையன் இவங்க மூலமா விஜய்க்கு கேண்டிடேட் போடுறதுக்கும் அதிமுக அதிருப்தியாளர்கள் கன்னியாகுமரி முத்துகிருஷ்ணன்ல இருந்து பலரும் வந்து இன்னைக்கு விஜயை நோக்கி வர்றது எடப்பாடி பழனிசாமியை தான் பெரிய அளவில் அது பாதிக்கும். மற்றபடி நீங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுங்கிற இடத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க. அது 2014 45 விழுக்காடு வாக்கெடுத்த அதிமுக 2016 ஆண்டு ஒரு 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சி 41 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. திமுக கழகத்தை பொறுத்தவரையில் நான் தெளிவாக சொல்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு அதிருப்தி என்பது வந்து ஒரு சிறு தரப்பில் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி திமுக கழகம் தன்னுடைய அணியை இன்டாக்டாக கொண்டு போகிறார்கள். 45 விழுக்காடு வாக்குகள், இப்பொழுது மக்களவையில் 48 எடுப்பார்கள் என்று நான் சொன்னேன், 47 வந்தார்கள். இப்பொழுது அவர்களால் 45 விழுக்காடு வாக்குகள் தாராளமாக எடுக்க முடியும். மேலும் ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்ற அடிப்படையில் தேமுதிக இவர் காங்கிரஸ் வலிமையாக இருந்தா புதிய கட்சிகளை ஏன் என்கரேஜ் பண்ணணும் அல்லது அவங்களுக்காக அகாமடேட் பண்ற இடத்துக்கு ஏன் திமுக போகுதுன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அது அபண்டன் காஷனா அல்லது வெற்றியை சார்ந்த ஒரு சந்தேகமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இன்னொன்று முன்வைக்கக்கூடியது, நீங்க காங்கிரஸ் கட்சியை இந்த விவகாரத்தில் நம்ப முடியாது, ஒரே நேரத்தில் ரெட்டை சவாரி பண்றாங்க, அந்த சந்தேகத்தோட பார்க்கணும்னு ஒரு சந்தேக பார்வையை முன்வைக்கிறார்.
இதை பிரவீன்குமார் எதுவும் சொல்லலையே. திருநாவுக்கரசு காங்கிரஸோட முன்னாள் தலைவர், அவர் மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் தெளிவாக சொல்றாரு, பலம் நிரூபிக்காத விஜய் வந்து சிவாஜி, சம்பத்து, இவர் வடிவேலு இவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்றாரு. அப்போ அவரும் காங்கிரஸ் தலைவர் தானே. இதையும் தாண்டி வெளிப்படையாக சொல்லணும்னா ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் தமிழ் மண்ணில் நாங்கள் தான் 2021 அதை சொன்னோம். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு என் மதிப்புக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி அவர்கள் சொன்னபோது கூட மோடி எங்கள் கருத்தை ஏற்று அந்த அரசியல் முடிவை எடுத்தார். அது ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற முடிவை மோடி எடுத்து காங்கிரஸ் ஒட்டுண்ணி என்று சொன்னதும் ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் சரண்டர் ஆகிவிட்டார் என்பதுதான் உண்மை. இதுதான் உண்மை. மற்றபடி பத்திரிகை செய்திகள் அது இது 1000 இருக்கலாம். தான் மோடியால் ஐசோலேட் படுவோம் என்ற அச்சம் ஸ்டாலினுக்கு, எடப்பாடி இவர் ராகுலுக்கு வரவே அவர் வந்து தெளிவாக கமிட்டி போட்டு பேச வைத்து விட்டார். ப. சிதம்பரம் அதனை முன்னெடுக்கிறார். இது வந்து 2019, 21, 24 இருந்ததை விட திமுக காங்கிரஸ் இடையில் உள்ள அந்த பிரச்சாரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. குறிப்பாக திருநாவுக்கரசர் முன்னாள் தலைவர் பலனுரிக்காத ஒருத்தரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது என்ற கருத்தை டெல்லி தலைமைக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி கருத்தை விட திருநாவுக்கரசு கருத்து பெரிது என்றும் ஸ்டாலினிடமிருந்து தன்னை ஐசோலேட் பண்ண மோடி முயற்சி பண்ணுகிறார் என்பதை ராகுல் புரிந்து கொண்டார் என்பதும் தமிழ் மண்ணில் புரிவார்கள். இது சாக்கடை ஜலம் என்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போதுங்கிறதுல மோடிக்கு அரசியல் எப்படி ஜெயித்ததோ அதே மாதிரி மோடிக்கு அரசியல் ராகுலோட அச்சத்தில் வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். ஐசோலேட் காங்கிரஸ் என்பதை முறியடிக்க காங்கிரஸ் ஸ்டாலினை கரம் பற்றி தான் நிற்க வேண்டும். கோட்டி, இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? திரு அமித்ஷா சொல்கிறாரு பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் என்டிஏ ஜெயிக்கும்னு. என்டிஏக்கு இன்னும் இந்த தேதி வரையிலும் ஒரு உருவம் கிடைக்கல. என்டிஏவோட முழக்கம் என்னன்னு தெரியல. என்டிஏ எதை முன் வச்சு தேர்தல் பரப்புரை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. என்டிஏ அப்படின்னு தமிழகத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து தோல்வி முகம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை அவர்கள் என்டிஏன்னு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். 2024 நட்டாத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டார். தமிழகத்தை பொறுத்தவரைலாம் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது, அதில் பாஜக அங்கம் வகிக்கலாம். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இது தேர்தல் நேரம், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வியாபாரம். அப்போ தேர்தல் வியூகம்னு ஒன்று இருக்கும், தேர்தல் பேரம்னு ஒன்று இருக்கும். வழக்கமாக இந்த 2 திராவிட கட்சிகளை வச்சு சீட்டு ஒண்டி கேட்குறதில்ல. நம்ம பத்திரிகையாளர் போய் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க, சீட்டு கூட்டணிலாம் பேசுவாங்க. ஆனால் இதற்கு இப்போ பின்னாடி சீட்டுக்கு பேரம் நடப்பது என்பது இந்த மண்ணில் இருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த வியாபாரத்தை கூட்டிக்கிறதுக்காக தான் நிறைய நேரத்தில் இவங்க கடைசி நேரத்தில் வந்து இழுக்கிறது. இப்போ இதில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுன்னு பார்த்தா திமுக கூட்டணி. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து டிஎம்கே வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்கன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காஷனாக நாளை பின்ன ஒரு வேளை ஓட்டு சதவீதம் குறையுது, வாக்குகள் குறையுதுன்னா கூட கூட்டணிக்கு 1-2 சிறிய கட்சிகள் வறுமையானால் அதையும் சேர்த்துட்டு போனால் நமக்கு தேவை 120, 130 தான். அது தனியாக வருதோ இல்லை கூட்டணியில் வருதோ அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் ஆட்சியில் இருக்கணுன்ற அந்த எண்ணோட்டத்தினால அவர் வந்து ஒவ்வொரு கட்சியாக வந்தாலும் அதை அக்காமடேட்டிவாக ஏற்றுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி பிரவீன் சக்கரவர்த்தி வந்தார், தாவேக்காவோட பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த அரசியலே பண்ணாத தாவேக்கா விஜய் அவர்களை வைத்து மற்றவர்கள் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. அதில் டிடிவி வராரு, பிரவீன் சக்கரவர்த்தி வராரு, ஓபிஎஸ் வராரு, செங்கோட்டையன் வராரு. சார் செங்கோட்டையன் போய் அந்த ஷிப்பில் ஏறிட்டார். ஏடிஎம்கேல தனக்கு ஸ்பேஸ் இல்லை, தனக்கு உரிய மரியாதை இல்லைன்னு கருதினாரு. அவர் தனக்கு எங்கே மரியாதை இருக்குன்னு நினைக்கிறாரோ அங்கே போயிட்டார். அவர் ஒரு முடிவு எடுத்து போயிட்டார். இல்லை, மரியாதை தான் பிரச்சனைனா அமைச்சரவையில் அவருக்கு பின்னாடி இருந்த ஜூனியர் தங்கமணி, வேலுமணி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்கள். அன்றைக்கே அவருக்கு மரியாதை போயிடுச்சு. அவர் மரியாதை போய் தான் இருந்தார். அவருக்கு திருப்பி ஆட்சியில் வந்து அமைச்சரவை ஆக்குனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்க கவர்மெண்ட்டில் தான் நடந்துச்சு. அது சும்மா வந்து செங்கோட்டையன் வந்து ரொம்ப நாளாக வந்து சைலண்ட்டாக இருந்தவர் தான். செங்கோட்டையன் ஒருத்தர் போயிட்டதுனால தாவேக்கா அப்படியே 2வது இடம் வந்துடும், 80 சீட்டு வந்துடும், 100 சீட்டு வந்துடும்ன்றலாம் அது ஏதோ குடுகுடுப்புக்காரன் சொல்கிற மாதிரி தான் என் காதுக்கு ஒலிக்குது. பூத் லெவலில் BLA 1, BLA 2 போடாத ஒரு கட்சி இந்த நேரம் வரலாம், SIR 99% நடந்த வரலாம் ஒரு கட்சி இருக்குன்னா அது தாவேக்கா தான். செங்கோட்டையன் இல்லாத அதிமுக வலிமையாக இருக்கா? இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் முன்வைத்து ஒரு தேர்தல் இல்லைன்னாலும் செங்கோட்டையன் போய் அங்கே அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து விஜய் கட்சியோட கொடியை பார்த்த உடனே நீங்கள் வந்து புலகாகிதம் அடைஞ்சிங்க, இதோ இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னீங்க. கோபி செட்டிப்பாளையம் போனங்க. நீங்கள் அவர் சொல்கிறது வந்து தாவேக்கா முதுகுல ஏறி சவாரி செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சித்தார் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானே? சரி, இவர் அமித்ஷா முதுகுல ஏறி சவாரி செய்ய தயாராக தானே இருந்தார்.
அவராச்சு கூட்டணி தானே அவங்க. அதான் ஒரே கூட்டணி. அதாவதுங்க செங்கோட்டையன் வந்து சூழ்நிலை கட்டுறப்போ மாறுகிறார். நடுவில் வந்து ஓபிஎஸ் கூடவும் டிடிவி கூடவும் சசிகலா அவர்களோட பழக்கமாக இருந்தார். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டார் இந்த பக்கம். ஒரு பழக்கம் தானே, இவ்வளோ நாள் பழகினது சொல்லிட்டு தான் வந்திருக்கலாம்ல. நமக்கு எப்படி தெரியும்? இல்லை அப்படிதானே போனார் அவரு. இப்போ அதாவது என்னன்னா என்டிஏ வந்து 3வது வரும், என்டிஏ 2வது வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது சொல்றதுக்கு நீங்க 5 பேர் நீங்க ஜெயிக்க போறது இல்ல. அப்போ அதுதான் அப்ப நிதர்சனமான உண்மை. சரி, ஏடிஎம்கே தலைமையில இல்ல முடிச்சறேன். இப்ப ஆமா ஒரு செகண்ட் அவரை குறுக்குறாரு. என்டிஏ 2வது வரும்னு நான் நினைக்கல. இப்போ இருக்கிற ஷேப்ல தாவேகா இஸ் a key contender in this coming election. ஒரு இல்லைன்னு சொல்லலாம். தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் பெருமளவில் தாவேகாவை தான் ஆதரிக்கிறார்கள். இளைஞர்கள், இளம் பெண்கள். திமுக அவர் நம்ம இவர் சொன்ன மாதிரி திமுக ஓட்டில் ஒரு சின்ன டென்ட் இருக்கும், ஏடிஎம்கேல பெரிய டென்ட் இருக்கும், விசிகேல டென்ட் இருக்கும். ஆகவே அவரை வந்து ஒன்றும் அலட்சியப்படுத்தக்கூடிய சக்தி அல்ல. அலட்சியப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. அவரு வந்து எதிர்க்கட்சி தலைவர், இன்னொரு கேட்கணும், முதலமைச்சரா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல கோட்டி, இன்னொன்னு சேர்த்து சொல்லுங்க. இப்ப ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில ஒரு கட்சி முக்கியமான ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விலகி போகுது, அல்லது கலைஞர் அமைச்சர் இருந்த தமிழ் குடிமகன் தேர்தல் அறிவித்த பிறகு போய் ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் சேர்ந்தார். அது வந்து ஒரு தப்பான சிக்னலா? இன்னும் ஒரு ஆட்சியில் முதலமைச்சர் கூட பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் இன்னொரு கட்சிக்கு போயிட்டாருன்றது தொண்டர்களுக்கு ஒரு ஷாக், பொதுமக்களுக்கு ஒன்று. தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சி கூட்டணியில் டிராவல் பண்ண ஒரு கட்சி விலகி ஓடிச்சு, இன்னொரு முகாமுக்கு போனால் இந்த நம்பிக்கை போயிட்டுச்சோ அப்படின்ற சந்தேகம் வரும். இப்போ ஆட்சிக்கு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க அது சொல்லும் போதே புதிய கட்சிகள் அங்கே போக தயாராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிருப்தியை அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுகவை நோக்கி எந்த கட்சியும் போக மாட்டேங்குதே. ஏன் சார்? அதுதான் சார் வியாபாரத்துக்காக இது நடக்குதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல இருக்கிறது அரசியல் இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா இருங்க, இல்ல சார், ஒரு பத்திரிகையாளர் நீங்க, அது சார் நீங்க சொல்லுங்க சார், ஒரு அரசியல் நகர்வுன்னு பாருங்க சார். அரசியல் நகர்வு ஒரு சைடு இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக எத்தனை பேர் அங்கே போய் சேர்ந்தாங்க? செங்கோட்டையன் ஒருத்தர் போனார். ஏன்னா செங்கோட்டையனுக்கு தெரியும் திருப்பி சட்டமன்ற சீட்டு கிடைக்காது, அதிமுகவில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டே கிடைக்காது. இன்னொன்று சொல்கிறேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் 3வது இடத்துக்கு போகிறார். நீங்கள் பாருங்க, நான் இதே தான் எடுத்து நான் கோபிச்செட்டிப்பாளையம் என்னோட கொஸ்டின், கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் 2வது போறாரா, 3வது போறாரா, 4வது போறாரா, முதல்ல போறாரா, இல்லை தேர்தல் அரசியலே வேணான்னு ஒதுங்க போறாரா, நான் வழிகாட்டியா இருக்க போறேன்றாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தேர்தல் அறிவிக்கட்டும், ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நாம அதை பேசுவோம். இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்ற ஒரு ஆட்சியை பார்த்து சின்ன கட்சிகள், புதிய கட்சிகள் கூட்டணிக்கு போறாங்க. ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுகவை நோக்கி ஒரு கட்சியும் வரமாட்டேங்குது. கரெக்ட் சார். அது நீங்க கேட்கறது நம்ம இந்த விவாதத்தோட 2வது கேள்வி அதுதான். எதிர்கட்சிகள்ல ஒன்றிணைக்கிறதுல என்ன பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனைனா, நிறைய தலைவர்கள், ஓபிஎஸ் ஒரு தலைவர், டிடிவி ஒரு தலைவர், சசிகலா ஒரு தலைவர், இவர்கள் அன்றாட என்ன பண்றாங்கன்னா அதிமுக வலுவிழந்து போய் தோல்வி போகணும் அப்படின்னு ஒரு பர்செப்ஷனை வெற்றிகரமாக செட் பண்ணியிருக்காங்க. திமுகக்கு அது லாபம் தான். அப்போ இந்த பர்செப்ஷன் செட் பண்ணியிருக்கும் போது மற்றவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம போகலாமா வேணாமா? இது வந்து எப்படியா இருந்தாலும் பிப்ரவரி வரலும் போன்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம்? ஆமா, என்ன காரணம்னா பிஜேபியால இதை சரி செய்ய முடியல, அதிமுகவும் அதை சரி செய்ய திணறுது. அப்ப அந்த சூழல்ல வந்து இவங்க தொடர்ந்து பத்திரிகையாளர், அதாவதுங்க, ஒன்று டெல்லியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தில் இல்ல இருக்கிற கட்சி பிஜேபி, ஆட்சியை பிடிக்கணுன்ற வேகத்தில் இருக்கிற கட்சி அதிமுக. இவங்க ரெண்டு ஒன்னு திணறுதுன்றீங்க, இன்னொருத்தரால முடியலன்றீங்க. யதார்த்தத்தை பேசுவோம். நம்ம இன்னைக்கு கலை அரசியல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட போனோம், அவங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. ஆனா அவங்களே அப்படி சான்ஸ் இல்லன்றீங்க. இல்ல, அவங்க போனா தாவேக்கால போனோம். இருங்க சார், இன்னொரு சாய்ஸ் இருக்கு. இல்ல நான் சொல்றேன், தாவேக்கால போனா சீட்டு கொடுத்து தேர்தலுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. நீங்க அதுல எனக்கு கருத்து வேறுபாடு பண்றீங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். நான் அதை, அதாவது எல்லா கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரி நியாயமா தைரியமா, ஆமா நான் பணம் வாங்கினேன், நான் செக்கில் வாங்கினேன், அக்கௌண்ட்ல வாங்கினேன், யாரும் உண்மையை சொல்றது இல்லைங்க. திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய சீட்டு ஒண்டி கிடையாது, அவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிகளை வைத்து அரசியல் இருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. அது முடியாத வரல இது இழுக்கும். இதெல்லாம் எதிர்ப்பு இருக்கு எனக்கு. அங்க இப்ப என்னன்னா, தாவேக்கான ஒரு புது ஆப்ஷன் இருந்ததுனால அவங்க வியாபாரத்தை வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு, அதை பத்தி விவாதம் பண்றதுக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் நிறைய இருக்கு. புதுசா வந்த கட்சி அப்படியே பெட்டியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு செலவுக்கு, தேர்தலுக்கு செலவு பண்ண தாவேக்கா கொடுக்காது, இல்ல தயாரா இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அது அவங்களுடைய வியூகம் என்னன்னே நமக்கு தெரியாது. இல்ல, மக்களோட பிரச்சனை தானே வியூகமா இருக்கணும். அது இங்க யாருமே பேசவே மாட்டேன்றாங்களே. பெருமாள்மணி, முக்கியமான சில பார்வைகள் எல்லாம் திரு கோட்டீஸ்வரன் சொல்றார், திரு ரவீந்திரன் துரைசாமியும் வேற சில டைமென்ஷனை சொல்றாரு. இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒன்றில் பீகாரை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அமித்ஷா ஒரு தேர்தல் நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சவர், ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குறது, சோசியல் கோயலிஷன் எப்படி பண்ணணும்லாம் தெரிந்தவர்.
ஆனால் அவரோட மேஜிக் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. போன சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வந்த எல்லா முயற்சியிலுமே ஃபெயிலியர் தான் இருக்காங்க. அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலையும் அது டேக் ஆஃப் ஆகலை. ஸோ இது அமித்ஷா சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது? சார், இப்போ நீங்கள் ரிசல்ட்டாகவே பாருங்களேன். ஐயா அமித்ஷா சொல்கிறத விட 2019 பாராளுமன்ற தேர்தல் தான், 2014 பாராளுமன்ற தேர்தல் வந்து ஐயா மோடி பிம்பம் இந்தியா முழுக்க ஒர்க் ஆச்சு. அந்த கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி ஏறக்குறைய 8 மாநிலங்களில் 50% கடந்து பெற்றாங்க. அதற்கு எதிர்கூட்டணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் 53% போனாங்க. வேறு எந்த மாநிலத்திலுமே ஐயா மோடி அவர்களை எதிர்த்த ஒரு கூட்டணி வந்து 50% 2019 14 தேர்தலில் தாண்டவே இல்லை. 19 தேர்தலில் என்ன நடந்தது பாருங்கள். இந்தியா முழுக்க அவங்க 300 இடங்களுக்கு மேலே வந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட தமிழ்நாட்டில் அவங்களால வந்து வெல்ல முடியல. 2024 தேர்தலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக இந்த தேர்தல்களில் வந்து பாஜகவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் இன்னொரு விஷயம், ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்கன்னா, அஇஅதிமுக தலைமையை விமர்சிப்பதை விட பாரதிய ஜனதாவினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியையும், இன்னும் தேவைப்படுகிற இடங்களில் ஐயா அமித்ஷா அவர்களையும், எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க கையில் எடுக்கிறதே தீவிரமான பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்து தான் அவங்க இங்கே பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவையே எதிர்கொள்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க பாஜக எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்தி தேர்தலை நடத்துறாங்க. பாஜகவுடைய பி டீமா இருந்தாலும் சரி, சி டீமா இருந்தாலும் சரி, நாம தான் சாம்பியன்கிறார். ஏன்னா இதுல என்னன்னா, ஐயா ஸ்டாலின் வந்து திரும்ப திரும்ப ஐயா மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி சூத்திரமாகவே அவங்க இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து 2026 தேர்தல் வருது. 2026 தேர்தலில் திமுகவிற்கு இன்னொரு நல்வாய்ப்பாக வந்து தாவேகா வந்திருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் தாவேகா சேலஞ்சர் இல்லையா சார், அவங்கள வந்து நல்வாய்ப்புன்னு சொல்கிறீங்களே சார். அவங்க எவ்வளவு சவால் கொடுத்தாலும் அது ஆளுங்கட்சிக்கு நல்லது தானே சார். இப்போது 2021 தேர்தலில் ஐயா ரஜினி வந்தாங்க. அது வந்து நிச்சயமாக அன்றைக்கு இருந்த அஇஅதிமுக கூட்டணிக்கு சாதகமான விஷயம். ஆனால் அவங்க களத்தில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்க வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் சார், 2020-21 மொத்தம் 7 மாநிலங்களில் கொரோனா டைமில் நடந்தது சார். அதில் தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க. மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் ஆளுங்கட்சி தான் ரிட்டர்ன் ஆச்சு சார். பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி யூடிஎஃப் எல்டிஎஃப் மாறி மாறி வருவாங்க. கொரோனா டைமில் மட்டும் ஆண்ட எல்டிஎஃப் திரும்ப அப்படியே வந்துட்டாங்க சார். அப்ப என்னன்னா, கொரோனா இம்பாக்டா சார், கொரோனா இம்பாக்ட் உலகம் முழுக்க இருந்தது சார். உலகம் முழுக்க ஆளும் கட்சிகள் அந்த கொரோனா காலத்துல திரும்ப வந்தாங்க. பெரும்பாலும் நிதிஷ்குமார் வந்தாரு, அவர் என்ன எஃபெக்ட்ல வராரு இப்ப சார்? இப்ப நிதிஷ்குமார் திரும்ப வந்திருக்காரு சார். இது கொரோனா முடிஞ்சு இது அடுத்த தேர்தல் வந்துருச்சு. அப்ப இப்ப பாரதிய ஜனதா இப்போ திமுக கூட்டணி 40% மேல இருக்காங்க. இப்ப ஐயா விஜய் வந்த பிறகு திமுக கூட்டணிக்கு 37 இருந்து 40% வாக்குகள் இருந்தா போதும். அப்போ அவங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வாக்கு சதவீதத்துக்கு ஏற்ப அவங்க அதிக இடங்களில் போட்டியிடலான்னு தான் நினைப்பாங்க. அதற்கு நிச்சயமாக ஐயா விஜய் அவர்களுடைய வருகை வந்து மிக மிக முக்கியமானது சார். இப்போ விஜய் வந்த பிறகு எப்படி ஓட்டு சிதற போகுது, டிஎம்கே அலையன்ஸ் எவ்வளோ எடுக்க போகிறாங்க, விஜய் எவ்வளோ தூரம் அவரால் ஓட்டை வாங்க முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்க வேண்டிய, தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம அலச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் விஜய் வந்த பிறகு சுதாரிக்க வேண்டிய கட்சி அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு பிளேயர், ஒரு பாப்புலர் பிளேயர் வராருன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பிரைமரி ரைவல்ஸ்க்கும் அந்த ஒரு நெருக்கடி வருது. இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. இதில் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு எவ்வளோ முக்கியமோ அது அளவுக்கு அதிமுகவுக்கு முக்கியம். இவங்க 2 பேரும் தான் மேஜர் பிளேயர்ஸ். போட்டி இதுவரையிலும் இவங்க 2 பேருக்கு மத்தியில் தான் நடந்திருக்கிறது. இப்போ இந்த கூட்டணியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப என்டிஏவை ஒன்றுபடுத்துவது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, என்டிஏ வலிமையாக இருக்கா அப்படின்னா வலிமையாக்கிற வேண்டிய இடத்துல ஏடிஎம்கே இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, ராஜ்யசபா எலெக்ஷன், அல்ல பாமகவுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம், தேமுதிகவுக்கும் இருக்கலாம்னு ஊகங்கள் இருக்கு. இதை ஏடிஎம்கேவே சரி பண்ணாமல் பிஜேபி வந்தால் தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஏடிஎம்கே பலவீனம் இல்லையா சார்? அவங்க வந்து இந்தியா முழுக்க உள்ள ஒரு ஃபார்முலாவை அவங்க கையில் எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் இதுவரை தேசிய கட்சிகளுக்கு அப்படி ஒரு முன்கை வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சதே இல்லை. கூட்டணிகளையே இப்போது ஆந்திராவில் வந்து
ஐயா நாயுடு ஜெயிச்சுட்டு டெல்லிக்கு போன பிறகு அவங்க அங்கேருந்து அறிவிக்கிறாங்க என்டிஏ அரசு தான் இதில் யார் யாரெல்லாம் அங்கம் வகிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்கு மேலே சிறப்பான இடங்கள் இருந்தால் கூட ஐயா பவன் கல்யாணுக்கு அவங்க துணை முதல்வர் பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக அரசியல் அப்படி இல்லை. அப்போ என்னென்னா 2 காரணங்கள். ஒன்று, தமிழ்நாட்டில் இங்கே இருவரும் முன்னேற்ற கழகங்கள் தான் முன்கை எடுத்து அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அவங்க தான் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு மாநில சக்தியாக ஐயா விஜய் ஒரு திரை பின்புலத்திலேருந்து வர்றது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயமே தவிர இந்த தேர்தலுடைய மொத்த சூத்திரங்களையும் எல்லா வியூகங்களையுமே விஜயோட என்ட்ரின்றது மாற்றி எழுத வைக்குதா சார்? அதை வச்சு திமுக மாற்றி எழுதுது சார். ஐயா விஜய் அவர்களுடைய வருகையை வைத்து திமுக இந்த தேர்தல் ஃபார்முலாவை மாற்றி எழுதுது. எப்படின்னு பாருங்க சார். ரெட்டலையா அவங்க ஃபார்முலாவில் தானே சார் போகிறாங்க. அவங்க அந்த கூட்டணியிலிருந்து யாரையும் அனுப்பல. அவங்க கூட்டணியை வந்து எந்த இடத்துலையுமே அவங்க இதுவரையிலும் என்ன பேசினாங்களோ அதே லைனில் தானே போகிறாங்க சார். ஆமாம் சார். ஆனால் அவங்களுக்கு இப்போ 40% அதிகமான வாக்குகள் தேவையில்லையே சார். ஏன்னா விஜய் வந்துட்டார், அவர் ஒரு டஃப் கண்டென்டராக இருக்கார். அப்போ இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க? அவங்க கட்சியை இந்த 5 வருஷத்தில் கடுமையாக வலிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஏன் போன தடவை நின்ன இடத்துல குறைவான இடத்துல நிற்கணும்? ஏன்னா 2021 தேர்தலில் ஐயா ஸ்டாலின் வந்து 10 வருஷம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வந்து நின்னாங்க சார். 2021 ஸ்டாலினும் 2026 ஸ்டாலினும் ஒரே நபர் இல்லை. இன்னைக்கு 2026 ஸ்டாலின்கிற பர்சனாலிட்டியே எவ்வளவோ உயரமாக இருக்குது. அது கட்சியை விட இன்றைக்கு வந்து திமுக என்கிற அந்த ஆளுங்கட்சியை விட அந்த ஆட்சியை விட ஐயா ஸ்டாலினோட இமேஜ் வந்து ரொம்ப பெரிதாக இருக்குது. அப்போ அந்த இமேஜ்லேருந்து அவர் கட்சியினுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ கண்டெஸ்ட் பண்ணலாங்கிற இடத்த வந்து அவர் நிச்சயமாக 200க்கு மேலே கொண்டு போக தான் பார்ப்பார். ஏன்னா ஒரு தலைவராக அவரோட கனவு என்னவா இருக்கும்? உதயசூரியன் 200க்கும் அதிகமான இடங்களில் போட்டி போடணும். ஏறக்குறைய 2026. அது எப்படிங்க சாத்தியம் சார்? எப்படி சாத்தியம்? நான் தேர்தலே அப்படி வைக்கல சார். இந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாரா? அந்த ஆட்சிக்கு வருவதை உறுதி செய்யணும்னு நினைப்பாங்களா? அல்லது கூட்டணியில ஏற்கனவே இருக்கிறதுல குழப்பங்கள் வரக்கூடிய வகையில 200 சீட்டு திமுகவே நிற்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டு இப்ப 2ஆ பிரியுது. ஏற்கனவே அஇஅதிமுகவுக்கு மட்டும் போன ஓட்டு இப்ப இன்னொரு முகாமில் தாவேகா வந்து ஸ்டாலின் அங்கிள் சிஎம் சார் அப்படி கடும் ஒரு சவாலை வந்து அவர் விடுறாரு. அப்ப அஇஅதிமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியும் போது இந்த சாதகத்தை ஒரு தலைவர் பயன்படுத்தாம எப்படி சார் இருப்பாரு சார்? அவங்க வந்து பல ஒன்றியங்களை 2-3 உடைச்சிருக்காங்க, பல மாவட்டங்களை 2-3 உடைச்சிருக்காங்க, பல நகரங்களையே கிழக்கு மேற்குன்னு பிரிச்சிருக்காங்க சார். BLA 2 வந்து கட்சியில இருந்து போட்டிருக்காங்க, BDA போட்டிருக்காங்க, BLA 2 இளைஞரணியிலேருந்து போடுறாங்க. அப்ப இவ்வளவு தூரம் கட்சியை வலிமைப்படுத்துறவரு தேர்தல் அரசியல கட்சி எப்படி வலிமைப்படுத்த விடாம போவாரு சார்? நீங்க இந்த 5 வருஷம் முரசொலி எடுத்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார் அவரு. அப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்றதோட கிளைமாக்ஸ் என்ன சார்? 200. நீங்க சொல்றது படி பார்த்தா போன நாடாளுமன்ற தேர்தலே 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில். அப்பவே காங்கிரஸ்கான எண்ணிக்கையெல்லாம் அவங்க குறைக்கல. காங்கிரஸே இல்லை. அப்பவும் காங்கிரஸையும் வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளை வைத்துக்கொண்டு அந்த அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டா வச்சு தான் போனாங்க சார். போன என்டிஏ தனியா இருந்தது, இல்ல சார் 4 முனை போட்டி இருந்தபோது கூட அவர் அந்த அலையன்ஸ் இன்னொரு பார்ட்னர். நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்கயா. இப்போ என்ன பிரச்சனைனா போன தேர்தலில் காங்கிரஸ் தூக்கி வெளியே போட்டிருந்தா அவங்க அஇஅதிமுகவோட போய் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அஇஅதிமுக பாஜக கிட்ட லாக் ஆகி இருக்கு. இப்ப காங்கிரஸ் வெளியே போகுதுன்னு வைங்க, இப்ப உதறிட்டு வர மாட்டாங்களா சார்? இப்போ அவங்க உதறதான் போறாங்க. இதுவரைக்கும் சொல்றேன் சார், இதுவரைக்கும் நீங்க திமுக கூட்டணி போடுறதுக்கு முன்னாடி, கூட்டணி பேச்சுவார்த்தை போடுறதுக்கு குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் யாராவது குழு அமைச்சிருக்காங்களா? இப்ப ஏன் காங்கிரஸ் முந்திக்கிட்டு குழு அமைக்கிறாங்க? அந்த குழு என்ன சொல்லுது? கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாட. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கா இல்ல காங்கிரஸ் கூட்டணியில கட்சிகள் இருக்கா? சரி, அன்னைக்கு போய் திமுக அழைக்காமலே போய் அந்த குழு போய் பார்த்தது இல்ல. என்ன நடந்தது? என்ன கோரிக்கை வச்சாங்க? வெளியே சொன்னாங்களா? நான் என்ன நினைக்கிறேன், நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, திமுக போயிட்டு வான்னு சொல்லும். ஏன்னா இப்ப திமுகவுக்கு 40% வாக்கு இருந்தா போதும். இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. வெளிப்படையா சொல்றதுல இருந்து தான் பேச முடியுமே தவிர ஊகங்கள்ல இருந்து பேச சார் நான் வெளிப்படையா தான் சார் கேக்குறேன். இதுவரைக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு போடுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் குழு போட்டிருக்கா? ஏன் இந்த குழுவை காங்கிரஸ் போட்டுச்சு? ஏன் ராகுல் காந்தி கரூர் சம்பவத்துல ஐயா விஜயோட லைன்ல போனாரு? சொல்லுங்க சார். இதெல்லாம் முன்னாடியில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். அரசியலே பண்ணாத விஜய் வைத்து எல்லாரும் அரசியல் பண்ணி குளிர்காயிறாங்கன்னு. அப்படி போடப்பட்ட போன் தான் அந்த கரூருக்கு போட்ட போன். உண்மையிலே ராகுல் காந்திக்கு அவ்வளோ வந்து விஜய் அவர்கள் மீது வளர்ச்சி மீது நம்பிக்கை இருக்குன்னா காங்கிரஸ் எங்க தாவேகாவோட கூட்டணி வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல மீறி வச்சாங்கன்னா 2 பேரும் சல்லா காசா போறது உறுதி சார். அவங்க அந்த கூட்டணி நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து விஜய் வந்து கண்டென்டர்லாம் இல்ல, விஜய் ஸ்பாயில் ஸ்போர்ட்
அதுதான் ஆங்கிலத்துல கரெக்டான ஜனநாயகத்துல ஸ்பாயிலர்னு யாருமே இல்ல அதாவது வெற்றி ஜனநாயகத்துக்கு எதிரான இல்ல சார் ஸ்பாயில்ஸ் போட்டுன்றது ஆங்கிலத்துல ஹெட்லைனாவே யூஸ் பண்றதுங்க. அதெல்லாம் ஏதோ புதுசா வந்து உங்களுக்கு விஜய் புடிக்குது ஆங்கிலத்துல சார் என்னங்க சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜனநாயகத்துல ஒரு ஓட்டு வாங்குறவங்க கூட ஸ்பாயில்ஸ் போட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இல்ல ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அவர் சொல்றது வந்து அவர் விஜய் வெற்றியாளர் கிடையாது. அவர்தான் ஒரு பெரிய சக்தியே இல்ல. ஒரு பெரிய கட்சி வருதுன்னு ஏன் கெஞ்சினார் எடப்பாடி பழனிசாமி? ஏன் கெஞ்சினாரு? ஏன் நீங்க தானே முட்டு கொடுக்குறீங்க? நீங்க தானே அதிமுக பெரிய கட்சி முட்டு கொடுக்குற சார். நீங்க பில்டிங் எல்லாம் வச்சு கட்டி நிக்கிறீங்க. அதான் சொல்றேன். அப்படி சொல்லணும்னா அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நான் சொல்றேன் ஏடிஎம்கே பெரிய கட்சி எப்படி சொல்றீங்க? ஏடிஎம்கே பெரிய கட்சி 21.8% வாக்கு. அவ்வளவுதான். எங்க இருந்து ஒண்ணுமே இல்லாத பூஜ்ஜியமா அக்கவுண்டே ஓபன் பண்ணாத தாவேகா கட்சி பெரிய கட்சி இல்லையா? 34 30 40 வச்சுக்கங்க சார். 50 60 70 நான் அவ்வளவு சொல்லல சார். காதுல வாங்கிக்கங்க. 34 30 ரவீந்திரன் துரைசாமி எப்படி 21க்கு வந்தாரு அத சொல்லுங்க. நீங்க ஸ்ட்ராங் கட்சி. நாங்க அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையா? நாங்க எங்க சொல்றோம்? 24ல இருந்ததா இல்லையா? ஒரு நிமிஷம் சார். அரங்கல இருக்கிறவங்கள ஆக்கிரமிக்காதீங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காத சமூக நீதி. திரு ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது தம்பி பெருமாள் மணி ஒரு தேரியை சொல்றாரு. பட் முக ஸ்டாலினுக்கு கேரக்டர் இடியோசின்கிரேசியை பார்த்தா அவர் இந்த வெற்றி வந்து கூட்டணியின் வெற்றின்னு தான் அதை அங்கீகரிக்கிறார். இப்போ ஒரு ஜோதிபாஸ் ஸ்டைலில் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக தான் அந்த கூட்டணியை கொண்டு போயிட்டு இருக்கிறார். கலைஞர் எத்தனையோ கூட்டணியை சில வார்த்தைகளால் உடைச்சி சின்னாபானமானதும் அதனால கலைஞர் பின்னடைவை சந்தித்ததையும் நம்ம தமிழ் மண்ணில் பார்த்துருக்கோம். ஸோ கலைஞரோ புரட்சி தலைவியோ புரட்சி தலைவரோ மற்றவங்களுக்கு பிச்சை போட்டோங்கிற வார்த்தையை கூட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் நீ பெரிய பிச்சைக்காரர், அதிக இடத்துல நாங்கள் தான் பிச்சை போட்டோன்னு கூட கம்யூனிஸ்ட் எம்ஜிஆரை பேசினதே நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணியை இன்டாக்டாக கொண்டு போகிறதும் கூட்டணியின் வெற்றிங்கிறத அவர் அங்கீகரிக்கிறதும் ஸ்டாலினுக்கு ஒரு தன்மையாக இருக்குது. அப்கோர்ஸ் அதில் தம்பி சொல்கிறது மாதிரி சில கட்சிகளுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவுங்கிறத ஸ்டாலின் முன்னெடுக்கலாம். ஆனால் அவர் அதை கூட செய்யாமல் ஸ்டேட்டஸ்கோவை தான் அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகிறாரு. இதைத்தான் நான் 2024க்கு முன்னாடி காங்கிரஸுக்கு 6 சீட்டு குறைப்பாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஸ்டாலின் 10 கொடுத்துருவார். அவர் ஒரு ப்ரூடன்ட் பொலிட்டிஷியனாக 10 கொடுத்தா தான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். இப்போவும் என்னோட கருத்து வந்து தம்பி பெருமாள்மணி கருத்துலேருந்து நான் மாறுபட்டு என் கருத்தை சொல்கிறேன். ஸ்டாலின் ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போயிடுவார். அது மட்டும் இல்லை ஸ்டேட்டஸ்கோவை தாண்டி அங்கே நான் வளர்ந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் உரிமை இல்லை. வளர்ச்சியோ தேய்மானமோ எல்லாரும் ஒரே இன்டாக்டாக நின்று தான் போயிட்டு இருக்காங்க. போது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கக்கூடிய அந்த அணியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் அவர் செலவில் தான், அதாவது அவர் சீட்டில் தான் கூடுதலாக கட்சிகளை கொண்டு வரதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணுவாருங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு நிமிஷம் பெருமாள் மணி. ஐயா இப்போ ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குற வரைக்கும் காங்கிரஸ் காத்திருக்கணும்ல. ஏன் இப்போ அவசரப்பட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல? சிதம்பரம் என்ன சொல்றாரு? அரசல் புரசலாக வெளியான பல செய்திகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்குங்கிறார். ஆமா, ரெண்டு ரீஅஷ்யூர் பண்றாங்க சார். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு பிளைன் ரீடிங்ல காங்கிரஸ் வேற ஆப்ஷனை பார்த்துட்டு இருக்குன்னு மீடியால ஒரு ஸ்பெகுலேட்டிவா எழுதிட்டு இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ்ல ஒரு சாரார் அப்படியான செய்திகளை கசிய விடுற நேரத்தில் இல்ல அப்படிலாம் இல்ல டிஎம்கேவோட தான் அலையன்ஸ், இதப்பார் இந்த கமிட்டி போய் பேச போறாங்கன்னு காங்கிரஸ் ரீஅஷ்யூர் பண்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். சார் அப்படி அவங்க இன்னொரு ஸ்பெசிபிக் பேசுறது இன்னும் சந்தேகத்தை வலிமைப்படுத்துது சார். ஓகே, இப்போ வந்து திரு கோட்டீஸ்வரன் சொல்றாருல ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ் இதெல்லாம் வந்து மதில் மேல் பூனைகளாக இருக்கிறவங்களெல்லாம் சரி பண்ணி ஒரு அலையன்ஸ்ன்ற ஃபார்முக்கு வர்றதுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பிப்ரவரி எண்ட் ஆகிடும்ன்றாரு. அதுக்குள்ளே தேர்தலே அறிவிச்சிருவாங்களே. போன வருஷம் போன தேர்தலாம் பிப்ரவரியில் அறிவிச்சிட்டாங்களே சார். கூட்டணிகளோட இறுதி நிலவரம் வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறது ஒரு கட்சியை மட்டும் சார்ந்து இந்த தேர்தல் இல்லை சார். ஏன்னா திமுக தான் கூடயா திமுக வழக்கமான தேர்தல் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே வர்சஸ் அலையன்ஸ் டிஎம்கே இப்படி தான் இருக்கும். ஆமா சார். அப்போ வந்து இந்த தேர்தல் அப்படி ஆமா சார். அப்போ வந்து ஓரளவுக்கு யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு கட்சிக்கு அவங்க இருக்கிறதுல யாரை சேர்த்துக்கணும் விடணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் சார். ஆனா இந்த தேர்தல் அப்படி இல்லை சார். இந்த தேர்தலில் விஜய் தான் ரொம்ப முக்கியமான பிளேயர். நண்பர் கோட்டீஸ்வரன் வந்து அந்த இடத்தை விஜய்க்கு கொடுக்க மாட்டேங்காரு. அதனால என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சி, அதை நான் ஒத்துக்கிறேன் தலைவர். ப்ரூவ் பண்ணது இந்த தேர்தல் வாங்க தலைவர் வந்து 4 அதெல்லாம் பேசவே மாட்டாங்க தலைவர். 2024 ல இருந்து வா தலைவர் நீ சீமான் இல்ல நான் என்ன கேக்குறேன், சீமான் இன்னைக்கு தேதியில பெரிய கட்சியா இல்லையா?
அத நம்பருக்குனா அவர்தான் பெரிய கட்சி. தாவேக்காவை விட அல்ல. தாவேக்காவை விட பெரிய கட்சி அல்ல. இல்ல இன்னைக்கு ஆமா தாவேக்காவை தேர்தல் ஆணையம் இல்ல நண்பரோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல அதான் ரைட். ஆனா தாவேக்கா தான் அங்கீகரிக்கப்பட்ட இல்ல தலைவரே இல்ல நான் என்ன சொல்றேன், தாவேக்காவுக்கு ஒரு உருவம் சார், இப்போ ஒரு புது கட்சி வருது சார், அதோட பலம் பலவீனம் ரெண்டுமே அதோட நம்பர் என்னன்னு தெரியாம இருக்கிறது தான். இப்ப நான் வந்து 20% மேல அவங்க இருக்காங்கன்னு சொல்றேன், நண்பர் வந்து அவங்ககிட்ட அவ்வளவுலாம் இல்லங்கிறாரு. இல்ல முடிச்சிடறேன், அவங்க அந்த அளவுல இருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏன் வந்து பழைய என்டிஏல இருந்தாங்க இன்னும் இடத்தை உறுதிப்படுத்தாம ரெண்டு பேரும் இருக்காங்க? பேசுறது வியூகத்தை அடிப்படையில இல்ல சார், அதாவது ஓட்டு பதிவு இல்லாத ஓட்டு சொல்றேன் 20% 40%. நான் சொல்றது நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஓட்டு நண்பா அங்க பாருங்க. நான் சொல்றது அதிமுகக்கு 20% ஓட்டு சார் இருக்கு ஆனா சார். இதை தாண்டி இருக்கு சார். விஜய்க்கு வந்து 40% இருக்குது. இல்ல சார், அப்பலாம் யாருமே சொல்லல. இல்ல அப்பலாம் யாருமே சொல்லல. அப்படினா கண்டெண்டர் இதுக்கு பதில் சொல்லுங்க சார். அப்படி தாவேக்கா ஒரு பொருட்டே இல்லன்னா, நான் பொருட்டே இல்லன்னு சொல்லல, அவங்க வரைக்கும் வரை சொன்னா கூடாது. இங்க பாருங்க, தாவேக்காவை நான் நண்பர் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட, அப்ப ஏன் என்டிஏ கூட்டணி இன்னும் பழையபடி வலிமை பெறல? அப்ப ஏன் திமுக கூட்டணிக்குள்ள இந்த சலசலப்பு? ஒரு நெக்லிஜிபிள் பிளேயரா இருந்திருந்தா அவரை பொருட்படுத்தாம இவங்க எல்லாம் நம்ம இவ்வளவு விவாதம் பேச மாட்டோம் சார். நாம இத்தனை தடவை தாவேக்காவை தலைப்பு எடுத்து பேசவே மாட்டோம் சார். நண்பர் இவ்வளவு பேட்டி யூடியூப்ல அமித்ஷா வியூகத்தை தான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு தாவேக்காவை நம்ம பேசுறோம். நண்பர் இவ்வளவு பேட்டி யூடியூப்ல கொடுக்க மாட்டாரு சார். அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டங்களுக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் தான். அது இல்லாம வர்றது விஜய்க்கு மட்டும். அடுத்த தேர்தல்ல அவரும் காசு குத்தா தான் வரும் கூட்டம். அது பதிவு பண்ணிக்கங்க. அது நீங்க புதுசு சார். புதுசா வரும்போது 10 பேர் வருவாங்க. இப்ப நான் தமிழர் கட்சினா காசு கொடுத்தா வராங்க. 10 பேர் வராங்க சார். அதாவது இப்போ விஜய்க்கு இவ்வளவு பேர் பேசுறாங்க, ரைட்டுங்களா? இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, கரூர் நடந்தது 40 நாள் லீவு, செங்கோட்டையன் வந்து கட்சியில சேர்ந்து 10 நாள் லீவு. இப்படி லீவ் விட்டு இவர் தொகுதி பக்கமே போய் ஓட்டே கேட்க போறீங்க. அப்படி பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளியா சுற்றுப்பயணம் செஞ்சதை விடவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் சுற்றுப்பயணம் பண்ற தமிழ்நாட்டில் குறுக்கு நெடுக்குமா அவங்க தான் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அதை பார்ப்பாங்க. மக்கள்னா இது கூடவா தெரியாது சார். ஒரு கல்யாண வீட்டுக்கு வீடு தேடி வந்து அழைப்பு வச்சாதான் சார் போவாங்க எல்லாரும். நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், இப்படி பண்றேன், இப்படின்னா கல்யாணத்துக்கே போக மாட்டாங்க, காது குத்தே போட மாட்டாங்க. ஓட்டு வண்டி போய் மக்கள் வந்து போட்டுருவாங்களா? இது என்ன விதமான புரிதல்? 4 பேர் வந்து ரீல்ஸ் போட்டு டிக்டாக் போட்டு ட்விட்டர்ல போட்டுட்டு ஒரு 1 லட்சம் பேர் வந்தா எல்லாம் போட்டுருவாங்க. நாம் தமிழர் கட்சி பேசுற கொள்கை பாருங்க சார். வியூஸ்க்கு சார் நான் பேசல, மக்கள் மனநிலை பத்தி நான் பேசுறேன். மக்கள் எப்படி லட்சக்கணக்கில் நிக்கறாங்க, அதாவது ரோடெல்லாம் நிக்கறாங்க. எப்படி சொல்லலாம்? இல்ல வியூஸ் எல்லாம் ஓட்டா மாறுமா? சாலையின் இருமருக்கு வியூஸ் எல்லாம் ஓட்டா மாறுமா? அதான் ஓட்டு கேக்குற கேள்வி. ஒரு நிமிஷம், சிவப்பிரியனோட கோணத்தை கேட்டது திரு சிவப்பிரியன், உங்க நிறைவு பார்வை. கூட்டம்லாம் ஓட்டா வருமான்னு முன்னாடி கேட்டுட்டு இருந்தா, இப்ப வியூஸ்லாம் ஓட்டாகுமா? அவர்கள் சொல்றது இல்ல, வியூஸ் வந்து கம்ப்ளீட்டா ஓட்டாலாம் நிச்சயமா மாறாது. கோட்டீஸ்வரன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க விஜயோட கோட்டீஸ்வரன் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க நினைக்கிறவங்க கோட்டி பேச்சு புரியாம போயிடுச்சு நாட்டுல. இல்ல எல்லாரும் அவரோட பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால நான் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, விஜயை நீங்க வந்து அந்த பலூனை வந்து பெருசா ஊதாதீங்க, ஏற்கனவே அன்டெஸ்டடு, டெஸ்ட் பண்ண பிறகு அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸை அவர் வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ண பிறகு அவரை வந்து 2வது இடமோ 3வது இடமோ சொல்லுங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. பெருமாள் மணி சொல்ற விஷயம் அந்த காங்கிரஸ் இல்ல இந்த எலெக்ஷன்ல அவரோட இம்பாக்ட் இருக்காதுன்றீங்களா? நீங்க அதை நினைக்கிறீங்களா? இல்ல விஜயோட இம்பாக்ட் நிச்சயமா இருக்கும். இல்ல விஜயோட இம்பாக்ட் இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா இருக்கும். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமா இருக்கும். விஜய் இஸ் நாட் அ ஸ்பாயில் ஸ்போர்ட். கோட்டி சொன்ன மாதிரி விஜய் வில் பி a disruptor. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் முதல்ல சொன்னதுல தான் இன்னமும் நிற்கிறேன். எல்லா கட்சியினோட வாக்குகளையுமே விஜய் வந்து ஓரளவுக்கு அந்த வாக்குகளை வந்து அவர் வந்து எடுப்பார். எல்லா கட்சிக்குமே விஜயால் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். எந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நிச்சயமா தெரியும். ஏன்னா இது வந்து மைனாரிட்டி, ஏன்னா இது 2 விதமா இருக்கு சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து திமுகவை வீரியமா எதிர்க்கிறதுனால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மொத்தம் விஜய்க்கு வந்துரும்னு பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயோடைய வருகையினால பாதிக்கப்படுறது பெருமளவில் அதிமுகவா இருக்கும். ஸோ இப்போ அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயோடைய வருகையினால மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து திமுகவுக்கு வந்து கொஞ்சம் குறையும், இல்ல வந்து பெருமளவுல குறையும். ஸோ அப்போ பொசிஷன்ல யார் இருக்கிறாங்கன்றது தான் சார் தீர்மானமாகும். 96 தேர்தலை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இல்ல 96ல வைகோ பெரிய சக்தி, தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை நடைபயணம் பண்ணார். 1000 கிலோமீட்டர் நடைபயணம் பண்ணார். லட்சக்கணக்கானவங்க திரண்டு வந்தாங்க. ஆனா அன்னைக்கு
ஜெயலலிதா அவர்களுடைய யார் வீழ்த்துவாங்க அப்படின்ற இடத்துல போல் பொசிஷன்ல யார் இருந்தாங்களோ அவங்க வென்றாங்க. ரஜினி அலை அதே மாதிரி திமுக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. ரஜினி ஆதரவு ரஜினி ஆதரவு இருந்தது. 96 வைகோ எல்லாமே கட்சியை காங்கிரஸ் வேற ஒரு வடிவம் வந்துருச்சு. அது தேரவே இல்லை. தமாகா அது பல தொகுதியில டெபாசிட் போச்சு. தமாகா காங்கிரஸ் வேட்பாளர் இல்ல சார், காங்கிரஸ் தான் பேரை தமாகா மாத்திக்கிச்சு அது தேர்தல். சார் அதான் சார் அங்க ரஜினி அலை சார் 96ல 2026ல விஜய் அலை சார். ஓகே சிவபிரியன் முடிச்சிடலாம் உங்க கருத்தோட. விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருப்பாரு. பட் முதல் தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிப்பாரு, அவர் வந்து எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்துருவாருங்கிறத நான் இன்னும் நம்பல. அதுக்கு நீங்க நம்பணும்னா எப்படி வந்து விஜய் சார் 26 தேர்தலில் நிச்சயமா வந்து அந்த தேர்தல் விஜய் அவர்களை சுற்றி தான் சுழலும். அவர் இருவரும் முன்னேற்ற கழகங்களிலிருந்து யார் யாருடைய வாக்குகளை பெறுகிறார்களோ அதை பொறுத்து 1, 2, 3 அப்படிங்கிற வரிசை தீர்மானிக்கப்படும் சார். அவர் வரிசை என்ன? அதான் சார் அந்த மூணுல அவர் எதுவா வேணாலும் இருப்பார். டிஎம்கே வரிசை 1 2ன்றது இருக்கு. இல்ல சார் ஏடிஎம்கே வரிசை 2 நீங்க கேட்டனால சார் 1, 2, 3 இந்த வரிசைக்குள் அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த 3 பேர்ல யார் வேணாலும் எங்க வேணா நிக்கலாம். அது விஜய் பெறுகிற வாக்குகளை பொறுத்து தீர்மானமாகும் முதல் 3 இடங்கள். சோ இந்த தேர்தல வந்து கிறிஸ்டல் கிளியரா எதுவுமே இல்ல. இது கிளியரா இருக்கு சார். அவ்வளவுதான். 1, 2, 3 இந்த இடங்களை தீர்மானிக்கக்கூடிய வல்லமையோடு விஜய் வருகிறார். அவர் இந்த 3ல எந்த இடத்துல வேணாலும் நிக்கலாம். அது அவர் பெறுகிற வாக்குகளை பொறுத்தது. அது சர்வே இந்த கூட்டம் எல்லாமே வெறும் விஜய் ரசிகர்களை வைத்தே வரான். இதுல சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட ரசிகர்களோட முக்கியத்துவம் இருக்கு. அப்புறம் தலை அஜித், நான் நிறைய பேர்கிட்ட அஜித் ஃபேன்ஸ் கிட்ட பேசும்போது நாங்கள் ஓட்டே போட மாட்டோன்றாங்க விஜய்க்கு. அதையும் பதிவு பண்ணுவீங்க. இன்றைய தேதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எந்த வகையில் இறுதியாகிறது என்பதை பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் will be a key player in this election. ஓகே, மிக்க நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.